திருப்பாவை 8ஆம் பாசுரத்தின் விளக்கத்தினை தற்போது வரி வரியாக பார்த்துவிடலாம். முதல் வரியில "கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகாண்" அப்படின்ற வரி எடுத்துக்கலாம். இதுல கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா கிழக்கு வானம் வெளுத்து விட்டது, விடியல் தெளிவாக வந்து விட்டது, ஆன்மீக விழிப்புக்கான நேரம் இது அப்படின்றத பொருள்படுது. அதற்கு அடுத்த வரியில "எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகாண்" அப்படின்னா எருமைகள் தங்கள் குட்டிகளுடன் மேய்ச்சலுக்கு வெளியே புறப்பட்டு விட்டன. அதாவது இயற்கையும் உலகமும் இயங்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு பொருள்படுது. அதற்கு அடுத்த வரியில மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் அப்படின்றதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உற்சாகம் நிறைந்த மற்ற தோழிகள் எல்லாம் நோன்பு பக்திக்காக செல்ல தயாராகி விட்டார்கள். அதுல போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் அப்படின்னா, நாங்கள் உன்னை விட்டுச் செல்லவில்லை, உன்னையும் அழைத்துச் செல்லவே காத்திருக்கின்றோம். அதாவது அதற்காக மற்ற தோழிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி உன்னையும் அழைத்துச் செல்லவே காத்திருக்கிறோம் அப்படின்னு பொருள்படுது. இதுல பக்தி தனிப்பட்டது அல்ல, கூட்டு பயணம் அப்படின்றது பொருள்படுது. அதற்கு அடுத்த வரியில "கோது களமுடைய பாவாய்" அப்படின்னா அழகும், ஒழுக்கமும், அறிவும் நிறைந்த பெண்ணே, ஆன்மீக தகுதி கொண்டவளே அப்படின்றது பொருள்படுது. அதற்கு அடுத்த வரியில "எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு" அப்படின்னா எழுந்திரு, இறைவனை பாடி, அதாவது இறைவனை பாடி இறை அருளை அப்படின்றதுல பறை அப்படின்னா ஆன்மீக பலன். எழுந்திரு, இறைவனை பாடி இறை அருளை பெற்றுக்கொள் அப்படின்னு பொருள்படுது. மாவாய் பிளந்தானை அப்படின்னா வலிமை மிக்க அரக்கனை அழித்தவனும் தீமையை ஒழித்தவனுமான கண்ணனை அப்படின்றது. மல்லரை மாட்டிய அப்படின்னா மல்யுத்தத்தில் மல்லர்களை வென்றவனையும் அநியாயத்தை அழித்த இறைவனையும் அப்படின்ற